நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டோம். மேக்ஸிமம் கடைசி பார்ட் யாருன்னா மொமெண்ட்ஸ் அண்ட் ஸ்கியூனஸ் அண்ட் கர்டசஸ். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் இங்கே. மற்றது எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கு எல்லாமே பார்முலா கொஞ்சம் பார்முலா ஒரு டைம் எழுதி பார்த்துக்கணும். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாட்டு பார்த்தீங்கன்னா மொமெண்ட்ஸ், ஸ்கியூனஸ் அண்ட் கர்டசஸ். இதான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் 3 மெத்தட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கியூனஸில் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. அந்த 3 டைப்புக்கு உண்டான ஃபார்முலா கொடுத்துறேன். அதுக்கு ரெக்கார்டிங்க இப்போ ப்ராப்ளத்தை பார்த்துக்கலாம். ஸ்கியூனஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா 3 டைப் 3 மெத்தட் இருக்குது. எக்ஸாக்ட் ஸ்கியூனஸ்னா என்ன ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். இந்த பெல் ஷேப் டயக்ராம் பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் மீடியன் மோடு ஈக்குவலாக இருக்கும். மீன் மீடியன் மோடியர் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? மீன் மீடியன் மோட் 3மே ஈக்குவலாக இருக்கும். ஸோ எப்போ வந்து மீன் நாட் ஈக்குவல் டு மீடியன் நாட் ஈக்குவல் டு மோடாக இருக்குதோ அப்போ அந்த ஷேப் ஆஃப் டயக்ராம் பார்த்தீங்கன்னா வேறு வேலை வரும். இந்த மாதிரி இப்படி வரலாம், அல்லது இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி வந்து இப்படி வரலாம். ஸோ லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் இப்படி வரணும். ஸோ இந்த மாதிரி மீன் மீடியம் மோடு வந்து ஈக்குவலாக இல்லாத கேஸில் 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பாசிட்டிவ் ஸ்கியூடு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து நெகட்டிவ் ஸ்கியூடு டைப் சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடு மூவ் ஆச்சுன்னா அது பேர் லெஃப்ட் ஸ்கியூட், ரைட் சைடு மூவ் ஆச்சுன்னா அது பேர் ரைட் ஸ்கியூட். அப்போ எந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுனா மீன் மீடியன் மோடு வந்து நாட் ஈக்குவலாக இருக்கும். அந்த கேஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். சார் அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா 3 டைப்பில் கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கார்ல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட். ஸோ கார்ல் பியர்ஸ் கோஎஃபிஷியன்ட் என்ன மெத்தட் அப்ளை பண்ணுறாங்கன்னா இஸ் நோட்டேஷன் எஸ்கேபிங்கிறது வந்து ஸ்கியூனஸ் கார்ல் பியர்ஸ் மெத்தட். ஸோ ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா மீன் மைனஸ் மோட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதான் வந்து கார்ல் பியர்ஸ் கோஎஃபிஷியன்ட்ங்கிறாங்க. ஸோ இதுக்கு அனதர் ஃபார்முலா சொல்கிறாங்க. இதே கான்செப்ட்டுக்கு வந்து சேம் ஐடியா. அனதர் ஃபார்முலா 3 டைம்ஸ் ஆஃப் மீன் மைனஸ் மீடியன். 3 டைம்ஸ் ஆஃப் மீன் மைனஸ் மீடியன் டிவைடட் பை சிக்மா வச்சுட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சிக்மா வச்சுட்டு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் மெத்தடு. அனதர் கான்செப்டுக்கு ஃபார்முலா என்னன்னா மற்ற 3 டைப் சொன்னோம்ல, ரெண்டாவது டைப்புக்கு பார்த்தீங்கன்னா பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் BOWLELEYS பவுலிஸ். இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவாங்கன்னா நம்ம ஆல்ரெடி குவாட்ரன்ஸ் பார்த்துக்கிறோம், Q1 Q2 Q3ன்னு. ஸோ அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு கொண்டு வராங்க. இதுக்கு மெத்தட் SKB நோட் பண்ணுறாங்க. ஸோ இதனோட ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா Q3 ப்ளஸ் Q1 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் மீடியன் டிவைடட் பை Q3 மைனஸ் Q1. இது வந்து ரெண்டாவது டைப். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா மீன் மோட் மீடியன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு முடிக்கிறாங்க. இது பார்த்தா மேக்ஸிமம் அந்த குவாட்ரனோட கான்செப்ட் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துக்கிறேன். இது வந்து Q1 வச்சுக்கிட்டிங்கன்னா, இது Q3ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இது வந்து Q2 இருக்கும். அந்த Q2 தான் நம்மளுக்கு வந்து மீடியன். Q2ஓட வேல்யூ தான் நம்மளோட மீடியன். அப்போ இந்த பார்ட்டை வச்சுட்டு நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ணி போடுறோம். இது ரெண்டாவது டைப். அண்டு மூணாவது டைப் பார்த்தீங்கன்னா Kelly's coefficients. இது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வச்சு போடுறாங்க. இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வச்சு போடுறாங்க. கெல்லி கோஎஃபிஷியன்ட் SKKன்னு வச்சுக்கிறாங்க. ஃபார்முலா P10 ப்ளஸ் B90 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் மீடியன் டிவைடட் பை B90 மைனஸ் P10. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதே பார்த்தீங்கன்னா டெசிலைஸ் வச்சு போடுறாங்க. இது இப்போ பர்சன்டேஜ் வச்சு போடும்போது டெசிலைஸ் வச்சும் போடுறாங்க. டெசிலைஸ் வச்சு போடும்போது அதனோட ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இங்கே T10 வந்துன்னா இங்கே P10 வச்சுன்னா இங்கே வந்து D1 ப்ளஸ் D9 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் மீடியன் டிவைடட் பை D9 மைனஸ் D1. இவ்வளோ தான். ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் சாப்டர் நம்ம பார்த்துருக்குறோம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு.
அதே ஐடியா வச்சு நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணால் போதும். என்ன மெத்தட் கேட்குறாங்களோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சுங்க. இல்லை 3 மெத்தட் உங்களுக்கு எது ஈஸியான மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுமோ, எது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. சரிங்களா? இந்த 3 ஃபார்முலா மட்டும் இந்த ஸ்கியூனஸோட கான்செப்ட்டுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாம்மா? ஓகே சார். இது நம்ம போட்டு காட்டணுமா? ஒரு டேட்டா கொடுத்தா மீன், மீடியன், மோட் எல்லாமே கண்டுபிடிக்க நம்ம பழகிருக்கோம்ல. இது நீங்கள் உங்களுக்கு தேவைங்களா இல்லை நம்ம கண்டுபிடிக்கணுங்களா? இல்லை சார், ஃபார்முலா மட்டும் போதும் சார். நம்ம நெக்ஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ப்ராப்ளம் போட்டுடலாம்ல, நமக்கு ஈஸி தானே இருக்கும். இது எல்லாமே ஃபார்முலா கொடுத்துருக்குது. ஃபார்முலா இந்த நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் முடிச்சுக்கிறோம். அப்போ இதை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி போட்டுடலாம். சரிங்களா? நான் ஃபார்முலா ஷீட்னு ஒன்று அனுப்புகிறேன். ஆல்ரெடி மெட்டீரியல் அனுப்பிட்டேன். ஃபார்முலா ஷீட் ஒன்று அனுப்புகிறேன். நீங்கள் அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. This video sponsored by Buy Mode Shopping app. Thank you.